திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பொய்கண்டார்கான புனிதமனு மத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவுநாள் என்னாலும். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் மணிவது என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலும் ஸ்ரீ குருமகா சன்னிதானத்தினுடைய குரு அருளாலும் மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதி குரு முதல்வர் குரு பூசையில் அடியேனும் இன்றைய தினம் பங்கு பெற்று மாலை நிகழ்வில் சிவஞான சித்தியாரில் அறிவும் அனுபவமும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களிடம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவஞான சித்தியார் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த நூல். மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணாக்கர்களிலே தலை சிறந்தவர். அவர் அருளி செய்த இந்த சிவஞான சித்தியார் சிவஞான போதத்தினுடைய விளக்கமாக அமைகிறது. ஒரு 30 மணித்துளிகளிலே அவற்றை பற்றி இங்கே சொல்ல வேண்டும் என்பது நமக்கு இட்டிருக்கிற பணி. ஆகையினாலே அந்த 30 மணித்துளிகளிலே என் பணியை சரியாக செய்து விடுவேன். சித்தியாரினுடைய திரண்ட கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள் அந்த நூலை உச்சி மேல் வைத்து நம்முடைய சைவ பெருமக்கள் போற்றுகிறார்கள். அதற்கு காரணம் சைவ சித்தாந்தத்தினுடைய தெளிவு அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு அருளி செய்திருக்கிற விதம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் எடுத்து சிவஞான சித்தியாரிலிருந்து அவர் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த ஒரு செய்தியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி என்பதினாலே, அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கு முப்பொருள் உண்மை என்கிற ஒரு பெயரும் உண்டு. அந்த 3 பொருள்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லலாம். பதி, பசு, பாசம். இந்த 3 பொருள்கள். நாம் 3 பொருள்கள் இருக்கு அப்படின்னு பேசுகிறவங்க. நமக்கு பதி இருக்கு, பசு இருக்கு, பாசமும் இருக்கு. இந்த 3 பொருள் இருக்கு. இப்போ இந்த 3 பொருளில் 2க்கு அறிவு இருக்கு,
ஒன்றுக்கு அறிவு இல்லை. எதுக்கெல்லாம் அறிவு இருக்கு? பாசமா? பதி பசு இரண்டிற்கும் அறிவு. பாசம் அறிவற்ற சடம். இந்த தெளிவு இருக்கா? இப்போ இந்த தெளிவு, முதல்ல இந்த தெளிவு இருக்கணும். நம்ம ஒத்துக்கிற பொருள் 3, அதில் 2 பொருள் அறிவுள்ள பொருள், ஒரு பொருள் அறிவற்ற பொருள். அது நமக்கு இப்போ தெளிவு. சரி, அறிவுள்ள பொருள்களில் 2, ஒன்றுக்கு குற்றம் இருக்கிறது, இன்னொன்றுக்கு குற்றம் இல்லை. என்ன குற்றம்? எதுக்கு குற்றம் இருக்கிறது? என்ன குற்றம் இருக்கிறது? சரி, பசு குற்றம் உடையது. சரி, பசுவுக்கு குற்றம் என்று சொல்லுவது பசுவினுடைய அறிவிலே இருக்கக்கூடிய குற்றம் இல்லையா? பசுவினுடைய குற்றம்னா என்ன அர்த்தம்? பசுவினுடைய அறிவிலே இருக்கக்கூடிய குற்றம். அப்ப பதி அறிவில் குற்றம். ஏன் இவ்வளவு தயக்கம்? பதி அறிவில் பசு அறிவில் குற்றம் இருக்கிறது. சரி, பசு அறிவில் இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கினால் பசு குற்றமற்ற அறிவுடையதாகும். இல்லை, இப்ப பதிக்கும் குற்றமற்ற அறிவு, பசுவுக்கும் குற்றமற்ற அறிவு, 2 சமமா? ரெண்டும் அறிவு பொருளே. இந்த அறிவுக்கும் குற்றம் இல்லை, இந்த பசுவுக்கு இருக்கக்கூடிய அறிவில் இருக்க குற்றத்தையும் எடுத்தாச்சு. இப்போ குற்றமற்ற அறிவு. இப்போ பதியும் பசுவும் சமமா? என்ன ஆற்றல்? ஆற்றல்னா அதுக்கு டிஃபைன் பண்ணணும். இல்லை, ஆற்றலில் வேறுபாடு இல்லை. என்ன ஆற்றல்? இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க எல்லாம் ரைட்டா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுதான் முக்கியம் இல்லையா? வாய் திறந்து சித்தாந்தத்தில் ஒரு செய்தியை சொல்லணும், கருத்தை சொல்லணும்னு வரும் இல்லையா? அதுதான் முக்கியம். அது ரைட்டா தப்பாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். என்ன இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, பசுவினுடைய அறிவிலே இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கிய பிறகு குற்றமற்ற அறிவாக பசு விளங்குவதினாலே, குற்றமற்ற அறிவாக இருக்கக்கூடிய பதியோடு அது சேர்வதனாலே அந்த பதியும் பசுவும் சமம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சிவ சமவாதிகளாகவும் அநேகர ஈஸ்வரவாதிகளாகவும் இவர்களுக்கெல்லாம் தொடக்கத்தில் சிக்கல் இல்லை. நமக்கு சைவ சித்தாந்தத்தோடு அவர்களுக்கு தொடக்கத்தில் சிக்கல் இல்லை. சிவன் தான் முழுமுதற் பொருள், ஆணவ மலம் இருக்கு, பசு தான் ஒரு பொருள், இதுல எல்லாம் சிக்கல் கிடையாது. ஆனால் நிறைவாக போய் சேருகிற பொழுது, முக்தியில சேருகிற பொழுது, இந்த பதியும் பசுவும் 2ம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? 2ம் சமமா இருக்கும் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? இதைத்தான் சிவஞான சித்தியாரில் மிக அற்புதமாக 11வது நூற்பாவிலே 2வது அதிகரணத்திலே ஒரு பாடல்ல ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். அந்த பாடலை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுகிறேன்.
செம்புல களிம்பு இருக்கு, செம்புல களிம்பு இருக்கு. இந்த களிம்பை எடுத்து விட்டால் அது என்னாகும்? தூய்மையாயிடும்னா இந்த பொண்ணாயிடும். செம்புல இருக்கிற களிம்பு எடுத்துட்டா அது சுத்தமாகி பொண்ணாயிடும். இப்ப ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய குற்றத்தை எடுத்துட்டா அது சுத்தமாயிடும், இல்லைங்களா? அப்படித்தானே? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய சுத்தத்தை எடுத்து அந்த குற்றத்தை எடுத்து அது தெளிவாகி விட்டது என்று சொன்னால் அதனுடைய தன்மை என்ன? உதாரணமாக சொல்லுகிறோம், ஒரு செம்பு இருக்கிறது, செம்பிலே இருக்கக்கூடிய களிம்பை நீக்கினால் அந்த களிம்பு நீங்கிய செம்பு பொன்னாகிறது. இப்ப ஒரு கேள்வி, செம்பு நீங்கிய களிம்பு நீங்கிய செம்பு பொன்னாயிற்று, அந்த பொன் இன்னொரு செம்பை களிம்பை நீக்க முடியுமா? களிம்பு நீங்கிய பொண்ணு களிம்பு நீங்காத செம்பை அது பொன்னாக மாற்றுமா? எனவே இறைவன் என்பவன் பொன்னல்ல, ரசகுளிகை. எல்லா செம்பினுடைய களிம்பையும் போக்குகிற தன்மை குளிகைக்கு, ரத குளிகைக்கே உண்டு போல எல்லா உயிர்களின் மலத்தை போக்கக்கூடிய வல்லமை சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டே தவிர தூய்மை அடைந்த ஆன்மா இன்னொரு ஆன்மாவினுடைய மலத்தை நீக்க முடியாது. சிவம்தான் நீக்க முடியும். சரி, இப்ப இந்த சிவத்தினுடைய அறிவுக்கும் ஸ்ரீவனுடைய அறிவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை, வேறுபாட்டை எடுத்து காட்டுகிறார் ஒரு பாடல்ல. அந்த பாடல் சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து, சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து. புரியுது? புரியுது. இரண்டும் ஒன்று ஆமானால், அது ரெண்டும் ஒன்று ஆமா என்று கேட்டால் அப்படி அல்ல. ஏன் அப்படின்னு சொல்லுகிறார். சிவன் அருட்சித்து, சீவன் அருளை சேரும் சித்து. இப்போ புரியுதா உங்களுக்கு? சிவன் சித்து, சீவனும் சித்து. சித்துன்னா அறிவுள்ள பொருள். சிவன் சித்து, அது அருட்சித்து. சீவன் அருளை சேரும் சித்து. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது சொல்லுகிறார், சிவன் பவம் கெடு புத்தி முத்தி இவற்றை பண்ணும். சிவன் பவம் கேடு புத்தி முத்தி இவை பண்ணும். சீவன் இவற்றில் படியும். சிவன் பிறப்பை தருவான், சிவன் பிறப்பை நீக்குவான், சிவன் அறிவிப்பான், சிவன் முத்தியும் தருவான். சிவன் சிவன் கொடுக்கிற இவற்றையெல்லாம் பெறுகிறவனாக இருப்பானே தவிர அவனாக சென்று எடுக்கிறவனாக இருக்க மாட்டான். இறைவனாக தருவதுதான் உயிரினுடைய அறிவின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல. இதற்கு பிறப்பு, இதற்கு புத்தி, இதற்கு முத்தி என்றெல்லாம் இறைவன்
உயிரின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல தருகின்றவன். எனவே இவையெல்லாம் இறைவன் தர வருவதே தவிர உயிர் தாமாக பெறுவது அல்ல. உயிர் தாமாக பெறுவது அல்ல. தான் முக்தி அடைய வேண்டும் என்று எந்த உயிரும் அடைந்து விட முடியாது. தான் இன்ன பிறப்பு எடுக்க வேண்டும் என்று எந்த பிறப்பையும் உயிர் எடுத்து விட முடியாது. எல்லாவற்றையும் அவன்தான் வழங்குகிறான். ஆனால் சீவன் இதிலே படுகிறது. இப்போ எத்தனை ஒத்துமை சொன்ன? சிவன் சித்து பொருள், சீவனும் சித்து பொருள். ஆனால் இந்த இரண்டு சித்து பொருள்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை ரெண்டு சொன்ன. முதல்ல என்ன சொன்ன? என்னம்மா? கரெக்ட். சிவன் அருள் தரும் சித்து, சீவன் அருளை சேரும் சித்து. சரி, ரெண்டாவது சிவன் பவம் கெடு புத்தி முத்தி பண்ணும். சீவன் இவற்றில் படியும். சீவன் இவற்றில் படியும். ரெண்டு. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம். அறிவிக்க அறியும் சீவன். இவன் தானே அறியும் சித்து. சீவனுக்கு அறிவித்தால்தான் அது அறியும். அறிவித்தால்தான் அறியும். ஆனால் சிவன் அறிவிக்காமலேயே அறிகின்றவன். அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் ஒரு முக்கியமான கருத்து, சிவபெருமான் எப்பொழுதும் சோதனை செய்வதில்லை, அவன் சோதிப்பதில்லை. ஏனென்றால் எந்த ஆன்மாவையும் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே அவன் இல்லை. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். அந்த பாடம் நடத்துகிற பொழுது 40 மாணவர்கள் கேட்கிறார்கள். இந்த 40 மாணவர்களில் யார் எப்படி கவனித்தார்கள்னு அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவர் ஒரு தேர்வு வச்சு யார் நல்லா கவனிச்சாங்கன்னு அவர் தேர்வு வச்சு தீர்மானிக்கிறார். பல கடவுள் பக்தர்களை சோதனை செய்கிறது. ஆனால் சிவபெருமான் தன் பக்தர்களை சோதனை செய்வதில்லை. ஏனென்றால் சிவம் புறத்தே இருந்து அறிவது அல்ல, அது அறிவுக்கு அறிவாக இருந்து அறிவது. அதனால் உள்ளிருந்து அறிகின்ற காரணத்தினாலே உயிரின் பக்குவத்தை அது புறத்தே இருந்து சோதனை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உள்ளே உயிருக்கு உயிராக இருந்தே அந்த உயிரின் பக்குவத்தை அங்கேயே தெரிந்து கொள்வதனாலே அவர்கள் என்றும் சோதனை செய்வதில்லை. அப்ப எப்படி சார் பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல வந்திருக்கிறாரே சிவபெருமான் கேட்டால் சோதனை செய்ய வரல, அவர்களை எல்லாம் இந்த உலகிற்கு காட்டுவதற்காக வந்தார். எனவே நம்முடைய அறிவின் பக்குவத்தை அறிந்து அந்த அறிவிற்கு தகுந்தவாறு அறிவிப்பு செய்கிறவன் சிவபெருமான். அப்படி என்றால் இந்த சீவன் என்று சொல்லக்கூடியதனுடைய அறிவு இது தூய்மை அடைந்த காலத்திலும் கூட இது சிவனுக்கு சமமாவதற்கு வாய்ப்பும் இல்லை. சிவன் செய்கிற தொழில்களை இது செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை. உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியவன். உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியவன். உயிரோ சிவானுபவத்திற்கு மட்டுமே உரித்தானது. ஆகையினாலே எக்காலத்தை முன்னிட்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் உயிர் சிவத்திற்கு சமானமாக ஐந்தொழில் செய்வது இல்லை. அந்த ஐந்தொழில் செய்கின்ற வேலையும் அதற்கு கிடையாது. சிவபெருமான் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். அடியார்களை அதிர்ட்டித்து நின்று தான் செய்ய வேண்டுவதை அவன் செய்வான். ஆனால் அடியார்கள் அதை செய்கிறார்கள் என்ற பெருமை இருக்குமே தவிர உண்மையிலேயே அவற்றை செய்கிறவன் சிவபெருமான் தான் அவற்றை செய்கின்றான். யாதே செய்யினும் யாமலோம் நீ எண்ணில் ஆதேயேயும் அளவில் பெருமையான் என்று சொல்லுவது போல இந்த உயிர் எக்காலத்திலும் சிவனுடைய அறிவுக்கு சமானமாக ஆகாது. சரி, இந்த சீவனுடைய அறிவின் தன்மையை பற்றி மட்டும் ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சீவனுடைய அறிவு ஐயா கூட சொன்னாங்க பேசும்போது,
ராஜசேகர ஐயா, ஆணவ மலம் என்கிற குற்றம் அதிலே இருக்கிறது. ஆணவ மலம் என்கிற குற்றம் அதிலே இருக்கிறது. இந்த ஆணவ மலம் என்கிற குற்றம் அறியாமை. அறியாமையை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த உயிரினுடைய அறிவு இச்சை ஞானம் கிரியை செயல்படாமல் இருக்கிறது. அதற்கு மாயையிலிருந்து சில தத்துவங்களை கொடுத்து அந்த இச்சை ஞானம் கிரியையை சற்று தூண்டுதல் செய்கின்றார். ஆணவ மலத்தை சற்றே விலக்கி அந்த தூண்டுதலை செய்கிறார். இது செயல்பட ஆரம்பிக்கிறது. குற்றம் முழுமையாக நீங்கவில்லை, சற்று கலைகிறது. அப்படி கலைகின்ற கலை வித்தை அராகத்தினாலே இது இச்சை ஞானம் கிரியையை செய்ய தொடங்குகிறது. அப்படி என்றால் தத்துவங்கள் சேர்ந்த பொழுது ஆன்ம அறிவு செயல்பட தொடங்கிவிட்டது என்கிற காரணத்தினாலே அந்த தத்துவங்களே போதுமே இந்த உயிரின் அறிவு இயங்குவதற்கு. இறைவனுடைய அருள் எதற்கு தேவை? புரியுதா உங்களுக்கு? இப்ப உயிரினுடைய அறிவு ஆணவத்தில் மறைச்சிருக்கு. மாயாதி தத்துவங்களை கலைவித்தை அராகத்தை போட்டவுடனே கலைஞ்சிருச்சு. உயிர் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. உயிர் இயங்குகிறது என்று சொன்ன பிறகு இறைவனுடைய வேலை எங்கே அங்கே இருக்கிறது? இதைத்தான் கூர்மையாக கவனிக்கணும். உயிர் அந்த குற்றம் நீங்கிய பிறகு அது செயல்பட ஆயத்தமாக இருக்கிற பொழுது அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால் அது அறிவித்தால் அறியும், உடன் அறிந்தால் அறியும். ஆணவ மனம் மூடி இருக்குன்னு வச்சுங்க, அப்ப ஒரு வேலையும் இல்லை. அது அறிவு. ஆணவ மலத்தை நீக்கினா அறிவு செயல்படுறது ஆயத்தமா இருக்கு இல்லையா? ஆயத்தமா இருக்கிற அந்த அறிவு அது எப்படி என்று கேட்டால் அறிவித்தால் தான் அறியும், உடன் அறிந்தால் தான் அறியும். அப்படி ஈசன் ஆன்ம அறிவுக்கு அறிவிப்பும் உடனறிதலும் செய்கிற காரணத்தினாலே இந்த நிகழ்வு நிகழ்கிறது. ஒரே ஒரு உதாரணம், இங்கே இருக்கிறவர்கள் புதிதாக இருப்பார்கள், அவருக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். அம்மா இது என்னம்மா? தண்ணி பாட்டில். தண்ணி பாட்டில் எதால் பார்த்தீங்க? உங்களை தான் கேட்குறேன். கண்ணால் பார்த்தீங்க. சரி, இது என்னன்னு கேட்டேன். தண்ணி பாட்டில்னு சொன்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன்னு சொன்னாங்க. இது என்னம்மா? பேனா. எப்படி சொன்னீங்க? கண்ணால் பார்த்து சொன்னேன். இது என்னன்னு கேட்டால் தண்ணி பாட்டில்னாங்க, கண்ணால் பார்த்து சொன்னேன்னாங்க. இது என்னன்னு கேட்டால் பேனான்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் கண்ணால் பார்த்து சொன்னேன். இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏதோ மேஜிக் பண்ண போகிறார் போல இருக்கு, ஏதோ புறாகிறா வந்துருமோ அப்படின்னுட்டு. சைவ சித்தாந்தம், சைவத்தில் நோ மேஜிக், ஒன்லி லாஜிக். இது அது மட்டும்தான். இங்கே மேஜிக்குக்கெல்லாம் இடம் கிடையாது. சரி, இது என்னன்னு கேட்டேன். பாட்டில், வாட்டர் பாட்டில்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னா கண்ணால் பார்த்தேன்னாங்க. இது என்னன்னு கேட்டேன். பேனான்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன்னாங்க. ஆமாம், இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்களை. இங்கே இருக்கிற விளக்குகள் அணைந்து விட்டன. இங்கே இருக்கிற விளக்குகள் முழுமையாக அணைஞ்சிருச்சு. ஒரு கொஞ்ச நாள் அணைஞ்சிருச்சு. அப்போ நான் உங்களை பார்த்து இது என்னன்னு கேட்குறேன். சொல்ல முடியாது. ஏம்மா, கண் இருக்கு, பொருள் இருக்கு, சொல்ல வேண்டியது தானே. ஒளி இல்லை, ஒளி இல்லை. அப்போ இது என்னன்னு கேட்டேனே. வாட்டர் பாட்டில்னு சொன்னீங்கல்ல, எதால சொன்னீங்கன்னு கேட்டேன்ல. இருங்க, இது எதாலும் சொன்னீங்கன்னு கேட்டீங்கல்ல. அப்போ கண்ணால் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஒளி துணை செய்ய கண்ணால் பார்த்தேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஒளி துணை செஞ்சதை மறந்துட்டீங்க. அதுபோல இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் அறிந்தேன் சொல்லிட்டு இருக்கிறோம். திருவருள் துணை செய்ய நம் அறிவு அதை அறிந்து கொண்டு இருக்கிறது. அதை மறந்துடுறோம். இந்த திருவருள் துணை செய்து கொண்டே இருந்தால் தான் காணும் சக்தி கண்ணுக்கு இருந்தாலும் காட்டுகின்ற ஒளி இல்லையேல் கண்ணால் காண முடியாதது போல காணுகின்ற அறிகின்ற அறிவு அந்த அறிவுக்கு இருந்தாலும் அறிவுறுத்துகின்ற சிவத்தினுடைய அறிவு அதனோடு தொடர்பு இல்லை என்றால்
இந்த ஆன்ம அறிவால் எதையும் அறிய முடியாது. சிவத்தால் தான் இது அறிகிறது. எனவே எக்காலத்திலும் ஆன்மா சிவமாகாது. சிவமாம் தன்மையிலும் பெறுவது அது எப்படி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட என்று சொல்லுவது சிவத்தினுடைய எண்குணங்களிலே பதிந்து அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்காக சொன்னதே தவிர அது சிவமாகி விட்டது என்று சொன்னால் உயிர் இல்லை என்று ஆகிவிடும். பதி பசு பாசம் 3 பொருள்களும் எப்பொழுதும் உண்டு. எனவே முத்தியிலும் ஆன்மா உண்டு. அதனுடைய அறிவு சிவத்தினுடைய அறிவிலே அடங்கி ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.